ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால் எத்தனையோ தடைகளையும் மீறி இன்றளவும் மகாபாரத வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவனுடைய கட்டளையாலேயே தொடங்கிய இந்த வகுப்பு அவனுடைய கட்டளையாலேயே நிலை பெற்று நல்லபடியாக நாம் அனைவரும் 18 பருவங்களையும் முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். மகாபாரதத்தின் வனப்பருவத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். வனப்பருவம் என்ற கட்டத்தில் இருக்கிறோம். வனப்பருவத்தில் 4 உபபருவங்கள் முடித்து 5வது உபபருவத்தில் இந்திரலோகாபிகமன பருவம் என்ற உபபருவத்தில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த உபபருவங்களினுடைய பெயர் ஞாபகம் இருக்கா? அரண்ய பருவம், கிர்மீரவத பருவம், அர்ஜுனாபிகமன பருவம், கைராத்த பருவம். சிவபெருமான் கிட்ட பாசுபத அஸ்திரத்தை பெற்று இந்திரலோகாபிகமன பருவம், மேல சென்று தேவர்களிடம் அஸ்திரத்தையும் வாங்கிக் கொண்டு ஊர்வசியிடம் பெற்ற சாபத்தை வரமாக மாற்றிக்கொண்டு அர்ஜுனன் 5 ஆண்டுகளுக்கு இந்திரலோகத்தில் இருக்கிறான் என்று பார்த்தோம். அதற்கு மத்தியில் இந்திரலோகாபிகமன பருவத்துல அர்ஜுனன் இந்திரலோகம் சென்றதும் அர்ஜுனன் பற்றிய அவனுடைய புகழையும் கீர்த்தியையும் கேள்விப்பட்ட திருதராஷ்டிரன் என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஜனமேஜயன் வைஷம்பாயனரிடம் எழுப்ப, அதற்கு வைஷம்பாயனர் திருதராஷ்டிரனுக்கும் சஞ்சயனுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த வாதத்தை எடுத்து கூறுகிறார். அந்த வாதத்தை எடுத்து கூறும் பொழுது வாதம் இல்ல, அது ஆக்சுவலி திருதராஷ்டிரனுடைய புலம்பலாக இருக்கிறது இல்லையா? நான் அர்ஜுனனையோடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு, அர்ஜுனன் இவ்வளவு அஸ்திரமும் புகழும் பெற்றவன், மகேஸ்வரனை சாக்ஷாத் நேருக்கு நேராக கண்டவன், மகேஸ்வரனே உனக்கும், அதாவது எனக்கு நிகரானவன் நீ அர்ஜுனா என்று சொல்லப்பட்டவன் அர்ஜுனன். அப்படி இருக்கும் பொழுது அந்த அர்ஜுனன் வேகமாலாம் விட வேண்டாம் அஸ்திரத்தை, சும்மா மெதுவா விட்டாலே என்னுடைய 100 பேர்களும் என்னுடைய 100 மகன்களும் இறந்து விடுவார்களே அப்படின்னு திருதராஷ்டிரன் புலம்புகிறான். அந்த தாமோதரனின் உதவியாலும் அர்ஜுனன் தன்னுடைய காண்டீவத்தை எடுத்துக்கொண்டால் இவர்கள் இருவருமே போதுமே, என்னுடைய மொத்த படையும் சின்ன பின்னமாகிவிடுமே அப்படின்னு திருதராஷ்டிரன் புலம்புகிறான். அப்போ ஜனமேஜயன் கேட்கிறார். இதெல்லாம் சென்ற வாரம் பார்த்தது. சென்ற வாரத்தினுடைய இறுதி கட்டத்துல என்ன பார்த்தோம்? ஜனமேஜயனுடைய இந்த கேள்வியை பார்த்தோம். காட்டுக்கு அனுப்பி வைத்த பிறகு சூதாடும் போது இது தெரியலையா? எல்லாரும் எத்தனையோ பேர் அட்வைஸ் கொடுத்தாலே அப்ப தெரியலையா திருதராஷ்டிரனுக்கு? காட்டுக்கு அனுப்பி வைத்த பிறகு திருதராஷ்டிரன் செய்யும் இந்த புலம்பல் வீண்தானே? எதற்காக இப்படி புலம்ப வேண்டும் இல்லையா? அந்த பலம் வாய்ந்த வீரர்களை நன்றாக கோபப்படுத்திவிட்டு இவர்கள் இங்கு புலம்புவதால் என்ன பயனாக போகிறது? வைஷம்பாயனர் சொல்றார் அதுக்கு. பாண்டவர்கள் அதுக்கப்புறம் என்ன கேட்கிறார் ஜனமேஜயன்? காட்டுல அவர்கள் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, தனியாகனா என்ன, எந்த சுகமும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் சிரமம் மேற்கொண்டு தன் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உணவுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்ட பொழுது, இவர்கள் தன்னுடைய அபியாசமும் செய்து கொண்டு வேத கல்வியும் பயின்று வந்தார்கள். அதுக்கப்புறம் காட்டில் இருக்கும் விஷயத்துல, அங்க காட்டுல இருக்கிற விஷயத்தை வச்சே சாப்பிட்டாளா இல்ல வேற எங்கேயான ஊர்ல இருந்து கொள்முதல் பண்ணி சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல காட்டுல இருக்கும் விஷயத்தை வைத்துக் கொண்டே இவர்கள் உணவருந்தி வந்தார்கள், பிராமணர்களுக்கும் சேவை செய்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனன் இல்லாதிருந்த போது தொடர்ந்து அந்த 5 வருடங்களுக்கு அந்த காமியக வனத்தில் பாண்டவர்கள் கல்வி கற்றலையும் வழிபாடையும் வேள்விகளையும் செய்து வந்தார்கள்.
அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்றார். அப்புறம் வைஷம்பாயனர் சொல்றார், திருதராஷ்டிரன் பாண்டவர்களையும், இதுக்கு முன்னாடியோட நம்ம போன வாரம் பார்த்து முடிச்சோம், மேற்கொண்டு இந்த வாரம் பார்க்கிறது, திருதராஷ்டிரன் பாண்டவர்களையும் தன்னுடைய மகனையும் ஒப்புமை செய்து தன்னுடைய மகன்களை குறித்து வருத்தம் அடைந்து வந்தான். யாரிடம்? சஞ்சயனிடம். திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட சொல்றார், சஞ்சயா, சூதாட்டத்தின் தொடர்ச்சியாக என்னுடைய மகன்களின் தீய நடத்தையும் பாண்டவர்கள் கிட்ட பார்த்த பொறுமை, புத்தி கூர்மை, அளவற்ற பராக்கிரமம், ஒருவர் மேல் ஒருவர் பாண்டவர்கள் அவர்களுள் மத்தியில் ஒருவர் மேல் ஒருவர் அவர்கள் கொண்டிருந்த அன்பு, அவர்களிடையே இருக்கும் வீரம், இரவும் பகலும் இதை நினைத்து 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 நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் சஞ்சயா. ஏன்னா இதெல்லாம் என் பிள்ளைகிட்ட இல்லையே, அதனால் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். நகுலனும் சகதேவனும் சிறப்பு மிக்கவர்கள். சிங்கத்தின் வீரம் கொண்ட இந்த இரட்டையர்கள், இந்த அஸ்வினி இரட்டையர்கள் பீமனையும் அர்ஜுனனையும் முன்னே விட்டு களத்தில் இறங்கும் பொழுது, சஞ்சயா, என்னுடைய தரப்பில் இருக்கும் வீரர்கள் ஒருவர் கூட மிச்சம் மீதி இல்லாமல் கொல்லப்படுவார்களே, நான் என்ன செய்வேன்? திரௌபதிக்கு நேர்ந்த அவமானம், அதை எண்ணி எண்ணி அவர்கள் போர்க்களத்தில் வரும்பொழுது யாரையுமே போர்க்களத்தில் மன்னிக்க மாட்டார்களே. பெரும் பலம் வாய்ந்த விருஷ்ணி குல வீரர்கள் வேறு இவர்கள் பக்கம் இருக்கிறார்கள், பாஞ்சாலர்கள். அதோட பாண்டவர்கள் வாசுதேவனை தலைமையாக கொண்டு வரும் பொழுது மற்ற விருஷ்ணிகளும் இருக்கிறார்கள். அதாவது விருஷ்ணி குலத்தை லீடு பண்றது யாரு? சாக்ஷாத் அந்த வசுதேவ கிருஷ்ணனும் அவருடைய அண்ணனுமான பலராமனும். இவா 2 பேர் மட்டுமே போறோம் என் படையை காலி பண்றதுக்கு. இவா 2 பேர் லீட் பண்ண விருஷ்ணி படை. விருஷ்ணி படை யாருக்கு சப்போர்ட்? பாண்டவர்களுக்கு சப்போர்ட். பாண்டவர்கள்ல யாரேனும் ஒருவர் கூட போறோம் என் பக்கம் இருக்கும் படையை தோற்கடிப்பதற்கு. இப்படி என்னுடைய குலத்தையே அழித்து விடுவார்களே. இவர்களுடன் கதாதாரியான பீமனும் காண்டிவதாரியான அர்ஜுனனும் கூட இருக்கிறான். நினைச்சு நினைச்சு திருப்பி திருப்பி அதையே சொல்லி புலம்புறான். இதுவரை துரியோதனின் குரலுக்கு கீழ்ப்படிந்தே நான் எல்லாவற்றையும் செய்தேன். அந்த நேரத்தில் நான் கடைபிடித்திருக்க வேண்டியது என்னது என்பதை என்னுடைய நண்பர்கள் ஆலோசித்தார்களே. அந்த ஆலோசனையை கேட்காமல் நான் விட்டேனே. அந்த ஆலோசனை அனைத்தையும் நான் இப்பொழுது நினைவு கூர்கிறேன், நினைத்து நினைத்து பார்க்கிறேன். சஞ்சயன் சொல்றான், மகன் மேல் கொண்ட பாசத்தினால் அதை செய்யாமல் விட்டது உமது பெருந்தவறு. கிருஷ்ணர் காமியகவனம் சென்று பாண்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்தது. முழுமையாக சொல்கிறேன், கேளுங்கள். கிருஷ்ணனை அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கும்படி பாண்டவர்கள் கேட்டுக்கொண்டனர். கிருஷ்ணனும் சம்மதித்தான். பாண்டவர்கள் மாந்தோல் உடுத்தி வனத்தில் இருப்பதை கண்டு கிருஷ்ணன் மிகவும் கோபம் கொண்டுள்ளான். ஏற்கனவே இவர் பயந்துட்டு இருக்காரு கிருஷ்ணர் நினைச்சு, இதுல இன்னும் வேற ஏத்தி விடுறார். கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் கூறியுள்ளான். என்ன கூறியுள்ளான் என்றால், கடலில் உள்ள பல நாடுகள், கடலில் பல தீவுகள் இருக்கின்றன, பல நாடுகள் இருக்கின்றன. காட்டு மிராண்டி கூட்டங்கள், மிளேச்சர்கள், மேற்கில் உள்ள மன்னர்கள், தரதர்கள், கிராத இனத்தோர், யவனர்கள், சீனர்கள் போன்றோர்கள் பல இனங்கள். இந்த மாதிரி இந்த பார்பேரிக் ரேஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பல நாடுகள் உள்ளன. அவர்கள் அனைவரும் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் அப்படின்னு யுதிஷ்டிரர் கிட்ட சொல்றார் கிருஷ்ணர். உமது ஆயுத பராக்கிரமத்திற்கு அஞ்சி உமது அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ராஜசூய யஜ்ஞத்தின் போது உமது அலுவலை ஏற்று செய்தனர். அந்த செல்வங்கள் அனைத்தும், அப்படி இருந்தவர்கள் அனைவரும்
எதிரியிடம் உள்ளார்கள். இன்று எதிரியின் உயிரை மாய்த்து நான் உமக்கு அது அனைத்தையும், உங்கள் செல்வம் அனைத்தையும் மீட்டுக் கொடுப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் உறுதிமொழி கூறுறார். கிருஷ்ணர் சொல்றார், நம் பக்கம் உள்ள பலராமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், அக்ரூரர், சாம்பன், பிரத்யும்னன், ஆஹுகன், திருஷ்டத்யும்னன் ஆகியோருடன் குருக்கள், அவர்களுடன் நானும் இருக்கிறேன். இவர்களுடன் சேர்ந்து நானும் போர்க்களத்தில் இறங்கும் பொழுது குருக்களை ஒரே நாள் யுத்தத்தில், மொத்த கௌரவர்கள் படையை ஒரே நாளில் நான் கொல்வேன் இவர்களுடன் சேர்ந்து அப்படின்னு கிருஷ்ணர் வாக்கு கொடுக்கிறார். மொத்தமா அழிச்சுடுவேன் நான் இறங்கினேனா யுத்தத்துல. யுதிஷ்டிரர் சொல்றார் கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா 13 வருடங்கள் கழித்து நீ என்னுடைய எதிரிகளை கொன்றால் போதும் அப்படின்னு யுதிஷ்டிரர் கிருஷ்ணர் கிட்ட சொல்ற. சஞ்சயன் சொல்றார், மற்றவர்கள் அனைவரும் கோபம் கொண்ட கேசவனை சமாதானம் செய்தார்கள். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து திரௌபதி கிட்ட, ஏன்னா விருஷ்ணிகள் அப்புறம் பாஞ்சாலர்கள் எல்லாருமே வந்திருந்தா இல்லையா கிருஷ்ணரோட சேர்ந்து, எல்லாரும் திரௌபதி கிட்ட சொல்றா, துரியோதனன் நிச்சயமாக இறந்து போவான், நாங்கள் சத்தியம் செய்து தருகிறோம், துயரம் கொள்ளாதே திரௌபதி, உன்னை கேலி செய்தவர்கள் அதற்கான பலனை அறுவடை செய்வார்கள். அதனால இறை தேடும் விலங்குகளும் பறவைகளும் அவர்களது சதையை, இறந்து போன சரீரத்தின் சதையை உண்ணும், ஓநாய்கள் அவர்களுடைய ரத்தத்தை குடிக்கும். இதெல்லாம் நடக்க போறது பாரு. உன் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தவனை பிணந்தின்னி விலங்குகள் அவன் உடலை உண்ணும். உன்னை அவமதித்தவர்கள் தலையற்று பூமியில் விழுவார்கள் திரௌபதி அப்படின்னு எல்லாரும் திரௌபதி கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றார். சஞ்சயன் சொல்றார், 13 வருடங்களுக்கு பிறகு வாசுதேவனினுடைய தலைமையில் அனைவரும் போர்க்களத்தில் வரத்தான் போகிறார்கள். கோபம் கொண்ட சிங்கம் போன்றவர்களை எதிர்த்து உயிர் வாழ விரும்பும் யார்தான் அவர்கள் முன்னால் நிற்பான்? திருதராஷ்டிரன் சொல்றான், ஐயோ விதுரா, விதுரன் சொன்னானே விதுரா, உன்னைத்தான் நினைத்து பார்க்கிறேன், பகடை வேண்டாம் பகடை வேண்டாம் என்று விதுரன் சொன்னானே, வேண்டாம் பகடை வேண்டாம், பெரும் ரத்தம் சிந்தும் அழிவு மட்டுமே ஏற்படும் என்று சொன்னானே, நான் உணராதிருந்து விட்டேனே. அவன் சொன்னது போலவே பயங்கரமான போர் நடக்கத்தான் போகிறதே அப்படின்னு திருதராஷ்டிரன் புலம்பி அழறா சஞ்சயன் கிட்ட. இதோடு இந்திரலோகாபிகமன பருவம் முடிகிறது. அதாவது வனப்பருவத்தினுடைய 5வது உபபருவம் முடிகிறது. இனி 6வது உபபருவம் நளோபாக்கியான பருவம். நளோபாக்கியான பருவத்துல மொத்தம் 1061 ஸ்லோகங்கள் உள்ளன. 52வது அத்தியாயத்திலிருந்து 79வது அத்தியாயம் வரை. இப்ப கடைசியா நம்ம பார்த்த டயலாக் 51st சாப்டர் பிலாங்கிங் டு வனப்பருவத்தோடைய இந்திரலோகாபிகமன பருவம். 52nd சாப்டர்ல இருந்து 79th சாப்டர் வரைக்கும் 6வது உபபருவம் நளோபாக்கியான பருவம். நளோபாக்கியான பருவம் தொடங்குறத ஜனமேஜயன் கேட்கிறார். யார்கிட்ட? வைஷம்பாயனர் கிட்ட. ஹே மகாமுனிவர், அர்ஜுனன் ஆயுதங்களை பெற இந்திரலோகம் சென்றிருந்த போது யுதிஷ்டிரரும் மற்ற பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்? 5 வருஷம் அவ என்ன பண்ணா? வைஷம்பாயனர் சொல்றார், பாண்டவர்களுடன் கிருஷ்ணா என்ற திரௌபதி அவளுடனும் காமியக வனத்தில் பாண்டவர்கள் அந்த வனத்திலேயே தொடர்ந்து வசித்து வந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் பசுமையான புல்வெளியில் அமர்ந்திருந்தார்கள். எப்ப பாரு இவாளுக்கு யாரோட நினைப்பே இருந்துதான்? அர்ஜுனனுடைய நினைப்பிலேயே இருந்தாளாம்.
எப்பவுமே அர்ஜுனா என்ன பண்ணிட்டு இருக்கானோ, அர்ஜுனன் என்ன சாப்பிட்டானோ, அர்ஜுனன் தூங்கினானா, அர்ஜுனன் எங்க இருக்கான், அர்ஜுனன் எங்க இருக்கான், அர்ஜுனன் எங்க இருக்கான், இதே நினைப்புல. அர்ஜுனன் எப்படி இருப்பான் தெரியுமா, அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, இதே நினைப்பு அவளுக்கு அர்ஜுனனை பத்தியே. ஒரு நாள் பசுமையான புல்வெளியில் அமர்ந்திருந்த பொழுது, அர்ஜுனனை நினைத்தபடி வருந்தி கொண்டிருந்த பொழுது, அழுகையாக அவர்களுடைய குரல் தடைப்பட்டு வெளிவந்தது. தளர்ந்து போன குரல் தடைப்பட்டு அந்த விக்கி பேசுறது இருக்குல்ல அழுகையில, அப்படி வெளிவந்தது. தனஞ்சயனினுடைய பிரிவு அவர்களை வாட்டியது. அப்பொழுது பீமன் யுதிஷ்டிரரிடம் பேசினான். அகைன் எமோஷனல் ஆயிடுவார் பீமன். யுதிஷ்டிரர் கிட்ட சொல்றார், மன்னா, பாண்டவர்களின் உயிர் யாரை நம்பி இருக்கிறதோ, யார் இல்லை என்றால் பாண்டவர்களாகிய நம்முடன் சேர்த்து பாஞ்சாலர்களும் சாத்தியக்கர்களும் ஏன் கிருஷ்ணனும் கூட நிச்சயம் இறந்து போய் விடுவார்களோ, அவன் இந்த பாரத வம்சத்தில் ரிஷபம் போன்றவனாகிய அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் உம்முடைய கட்டளையை மேற்கொண்டு அவன் சென்று விட்டான். பல துயரங்களை, இன்னும் மேற்கொண்டு பல துயரங்களை ஏற்று அவன் சென்று விட்டான். இதை நினைத்து பார்த்து இதை விட எந்த சோகம் நமக்கு இருக்க முடியும்? அவன் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டான். நாம் அனுபவிக்கும் கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அவன் சென்று விட்டான். அந்த வீரன் என்னுடைய தம்பி அர்ஜுனனின் நிமித்தமாகவே அன்று பகடையாட்டத்தின் போது அந்த சௌபலன் இருக்கிறானே, யாரு? சுபலனினுடைய புத்திரன் சகுனி, அவனையும் தார்த்தராஷ்டிரர்களையும், திருதராஷ்டிர புத்திரர்கள் தார்த்தராஷ்டிரர்கள் என்று பெயர், அந்த சௌபலனையும் தார்த்தராஷ்டிரர்களையும் கொல்லாமல் விட்டேன். ஏகாதிபதி, க்ஷத்ரிய கடமைகளை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். காட்டில் வாழ்வது க்ஷத்ரியனினுடைய கடமை அல்ல. மன்னா, அறநெறிகளை அறிந்தவர் நீங்கள். ஆழ்வதே க்ஷத்ரியனினுடைய கடமையாகும். பேக் டு ஸ்கொயர் ஒன் வந்துட்டார் அவர். மன்னா, உடனே நாம் இக்கணத்தில் இருந்து, இப்பொழுதிலிருந்து போருக்கு தயார் செய்ய வேண்டும். இந்த காட்டிலிருந்து கிளம்பி அர்ஜுனனையும் ஜனார்தனையும் வரவழைத்து 12 வருடங்கள் கழியும் முன்பே திருதராஷ்டிரன் மகன்களை கொன்று விடலாம், சகுனியுடன் சேர்த்து. துரியோதனன், கர்ணன் மற்றும் யாரெல்லாம் என்னுடன் சண்டையிடுவார்களோ, அந்த தைரியம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பேரையும் நிச்சயமாக கொள்வேன். பிறகு பல வகையான வேள்விகளை செய்து அதன் மூலமாக இந்த யுத்தத்தால் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தையும் நாம் கழுவிவிடலாம். நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டு மேன்மையான உலகங்களை, ஸ்வர்காதி லோகங்களை நாம் அடையலாம். வஞ்சகர்களை வஞ்சத்தால் கொள்வது பாவமாக கருதப்படுவதில்லை மன்னா. ஏற்கனவே இவருக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இவர் திருப்பி அதே மாதிரிதான் பேசுறார். ஏன்னா கோவத்துல இருக்கார், பொறுத்து கொள்ள முடியல. நடந்த அந்த அநீதிய பொறுத்துக்கவே முடியல. அறநெறிகள் நன்கு உணர்ந்தவர்களால் ஐடியா கொடுக்கிறார் பீமன். அறநெறிகளை நன்கு உணர்ந்தவர்களால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தால் அது 1 வருடமாக கணக்கெடுத்து கொள்ளலாம். எப்படி? ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தாலே அதை 1 வருடமாக கணக்கெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது, கருதலாம் என்று, அவ்வாறு கருதலாம் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி நாம் ஏன் 13 வருடங்களை கணக்கெடுத்து கொள்ளக்கூடாது? அதற்கு சமமாக நாட்களை எடுத்துக்கொண்டு 13 வருடங்கள் முடிந்ததாக நாம் ஏன் கருதி கொள்ளக்கூடாது? அப்படி கருதி கொள்ளலாமே மன்னா. நாம் ஏற்கனவே அழிவின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். தீய மனம் கொண்ட அந்த துரியோதனன் தன்னுடைய ஒற்றர்களை கொண்டு நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான் என்று என்ன நிச்சயம்? அவன் நம்மை கண்டுபிடிக்க முடியாத எந்த நாட்டையும் நான் காணவில்லை. 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம் போகும்போது எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நம்ம ஒற்றர்களை வைத்து நம்மை கண்டுபிடித்து விடுவானே.
அவன் குறித்த காலத்திற்குள் ஒருவேளை நம்மை கண்டுபிடிக்க இயலவில்லை என்றாலும் 13 வருடம் முடிந்த பிறகு உம்மை மீண்டும் பகடையாடுவதற்கு அழைப்பான் மன்னா, மீண்டும் அழைப்பான். அழைப்பு வந்தால் பகடையாட்டம் மீண்டும் நடக்கும். மீண்டும் நீங்கள் அழைக்கப்பட்டதன் காரணமாகவே பகடையாடுவீர்கள். நீங்களே உங்களை துடைத்து அழித்துக் கொள்வீர்கள். மீண்டும் கானக வாழ்க்கையை ஏற்க வேண்டி வரும். மன்னா, வஞ்சகர்கள் கொல்லப்பட வேண்டும். புற்குவியலின் மேல் அக்னி விழுவதை போல் என்னுடைய பலம் அத்தனையும் சேர்த்து கொண்டு போர்க்களத்தில் நான் அவர்கள் மீது செலுத்துவேன். துரியோதனாதியர்கள் அனைவரையும் ஒருத்தர் கூட பாக்கி விடாமல் கொள்வேன். எனவே இப்பொழுது நீங்கள் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அதாவது நீங்கள் எனக்கு கட்டளை இடணும்னு இவன் கட்டளை இடுறான். அவ்வளோ பீக் ஆஃப் எமோஷன்ல இருக்கான் பீமன். நெஞ்சு அவ்வளோ ஹெவியா இருக்கு. தாங்க முடியல கஷ்டத்தை. எவ்வளவுதான் கஷ்டம் தாங்கிறது அப்படின்னு தாங்கவே முடியல. இவ்வளோ எமோஷனோட பீக்ல பேசிட்டு இருந்த பீமனை இப்படி பீமனால் சொல்லப்பட்ட யுதிஷ்டிரர் என்ன செய்தார்? பீமனோட ஃபேஸ் எப்படி பிடிச்சு இந்த உச்சி நுகர்றதுன்னு சொல்லுவாள்ல அன்பால, அந்த மாதிரி பீமனை உச்சி நுகர்ந்து பார்த்து அவனை வாரி அணைத்து கொண்டு அவனை அமைதிப்படுத்தினார். பீமா, யுதிஷ்டிரர் சொல்றார், சந்தேகமற அர்ஜுனனின் துணை கொண்டு 13 வருடங்களின் முடிவில் துரியோதனாதியரை நீ கொள்வாய். ஆனால் பீமா, காலம் வந்துவிட்டது என்று நீ கொண்டுள்ள தீர்மானத்தை பொறுத்தவரை நான் என்னிடத்தில் பொய்மை இல்லாத காரணத்தினால் அது குறித்த உண்மையை நான் சொல்வதற்கு அஞ்சுகிறேன். பிளீஸ் புரிஞ்சுக்கோயே பீமா, நான் சொல்வதை கேள். உறுதியாக சொல்கிறேன், மோசடிகளின் துணை இல்லாமல் துரியோதனாதியரை 13வது வருடத்தின் முடிவில் நீ நிச்சயமாக கொள்வாய். இப்படி பீமனும் யுதிஷ்டிரரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஏ ஜனமேஜயா, யாரு சொல்றாத? வைஷம்பாயனர். அங்கு பிருஹதஸ்வஹா அப்படிங்கிற முனிவர் வரார். அவர் பேர் என்ன? பிருஹதஸ்வஹா. அவர் வந்தவுடன் அவர் வருவதை கண்டு யுதிஷ்டிரர் அவரை வேத முறைப்படி அவருக்கு வழிபாடு செய்தார். வேத முறைப்படி வழிபாடு செய்தல் அப்படின்னாக்க மது பர்க்கம் கொடுத்து வழிபாடு செய்வது. மது பர்க்கம் அப்படின்னு சொன்னா 4 விஷயத்தை கொடுக்கிறது. என்னன்னா தேன், தயிர், நெய் அண்ட் வெண்ணெய். இதை கொடுத்து மரியாதை செய்வது. அப்படி அவர் வழிபாடு செய்தார். எல்லா உபச்சாரங்களும் செய்து வணங்கினார் யுதிஷ்டிரர். பிருஹதஸ்வ முனியிடம், அந்த மகரிஷியிடம் மிகவும் பரிதாபமான குரலில் கேட்கிறார். அதாவது இவர்கிட்ட பீமன் எல்லாரும் புலம்புறா இல்லையா, இவருக்கு மனசு தளர்ந்து போயிடுது. இப்போ இவர் யார்கிட்ட சொல்றது? அவகிட்டே திருப்பி சொன்னா அவளை இன்னும் வீக்கெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும்னு அவகிட்ட பேசல. இந்த மாதிரி சான்றோர்கள் கிட்ட பேசும் பொழுது தனக்கு ஸ்ட்ரென்த் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும். அதனால அவர்கிட்ட சொல்றார், மகரிஷியே, பகடையில் திறனுள்ள தந்திரமான சூதாடிகளால் அழைக்கப்பட்டது எனது செல்வம், நாடு ஆகியவற்றை சூதில் நான் இழந்து விட்டேன். நான் பகடையில் திறமையானவனும் கிடையாது, எனக்கு ஏமாற்றவும் தெரியாது. பாவிகள் நியாயமற்ற முறையை கையாண்டு என்னை வீழ்த்தி விட்டார்கள். எனது உயிரினும் அன்பான என்னுடைய மனைவி திரௌபதி பொது சபையில் இழுத்து வரப்பட்டாள். 2வது முறையும் என்னை அழைத்து என்னை வீழ்த்தினார்கள். அதே மாதிரி மாந்தோல் உடுத்தியபடி நாங்கள் கானக வாழ்க்கை ஏற்கும்படி ஆகிவிட்டது. நண்பர்களும் குடிமக்களும் என்னை பற்றி பேசியதை நினைத்து இரவு முழுவதும் என்னால் தூங்க முடிவதில்லை. அதையே நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அர்ஜுனனையும் இழந்து இப்பொழுது கிட்டத்தட்ட உயிரற்றவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவனும்
சுறுசுறுப்பானவனும் எங்களுக்கெல்லாம் உயிராகவும் இருக்கும் எங்களுடைய அந்த பிபத்சு அர்ஜுனன் எல்லா ஆயுதங்களையும் பெற்று எங்களிடம் திரும்பி வருவதை நான் என்று காண்பேன். என்னை விட துரதிர்ஷ்டம் கொண்ட மன்னன் வேறு யாராவது இந்த பூமியில் இருக்க முடியுமா? இருந்திருக்கிறார்களா? இதற்கு முன்பு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டதோ கேட்டதோ உண்டா? என்னை பொறுத்த மட்டில் என்னை விட துரதிர்ஷ்டமான மனிதன் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது பிருஹதஸ்வ முனி சொல்றார், ஏ ராஜா யுதிஷ்டிரா, உன்னை விட பரிதாபமானவன், நீ என்ன சொன்ன? என்னை விட பரிதாபமானவன் வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு சொன்ன இல்லையா? உன்னை விட பரிதாபமானவன் ஹே ஏகாதிபதி இருந்திருக்கிறார். நீ கேட்க விரும்பினால் வரலாற்றில் உன்னை விட பரிதாபமான நிலையை அடைந்த மன்னர்களில் ஒருவருடைய அந்த வரலாற்றை பற்றி நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். உடனே யுதிஷ்டிரர் ஆச்சரியம் இல்லையா, ஏ மகாமுனி, இது போன்ற நிலைக்கு வீழ்த்தி அந்த மன்னரின், அப்படி வீழ்ந்த அந்த மன்னரின் வரலாற்றை நான் கேட்க விரும்புகிறேன், நிச்சயமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே பிருஹதஸ்வர் சொல்ற, ஏ ராஜன், தர்மத்திலிருந்து சிறிதளவும் விழாதவன் நீ. யுதிஷ்டிரர் சொல்றார், தர்மத்திலிருந்து சிறிதளவு கூட நீ அந்த பக்கம் இந்த பக்கம் சென்றது கிடையாது, கொஞ்சம் கூட விலகியது கிடையாது. உன் தம்பிகளுடன் சேர்ந்து உன்னை விட பரிதாபமான நிலையை அடைந்த மன்னனின் வரலாற்றை சொல்கிறேன் கேள். நிஷாதர்களால் கொண்டாடப்பட்ட மன்னன் வீரசேனன் என்ற ஒருவன் இருந்தான். வீரசேனன் என்ற மன்னன் நிஷாத நாட்டு மன்னன் அவன் இருந்தான். அவனுக்கு அறம் பொருள் அறிந்த மகனான நளன் என்ற ஒரு மகன் இருந்தான். நளன் புஷ்கரன் என்பவனால் வஞ்சகமாக வீழ்த்தப்பட்டு பேரிடரை அடைந்தான். தனது மனைவியுடன் கானகத்தில் வாழ்ந்தான் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். மன்னா, நளன் அப்படி வாழ்ந்தபோது அவனுடன் அடிமைகளோ பணியாட்களோ தேர்களோ ஏன் தம்பிகளோ அல்லது நண்பர்களோ கூட பிராமணர்களோ யாருமே கிடையாது. ஆனால் நீயோ தேவர்களுக்கு ஒப்பான உன் தம்பிகளுடனும் முதன்மை வாய்ந்த பிராமணர்களாலும் சூழப்பட்டு இருக்கிறாய். தஸ்மாத் சோசித்தும் ந அர்ஹசி, ஷோக் நஹி கர்னா சாஹியே. சோகப்படுவதற்கு அருகதையே இல்லாத ஒரு விஷயம்தான் இது. நளனினுடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உன்னுடைய நிலைக்கு நீ சோகப்படக்கூடாது அப்படிங்கிற